இருபத்தி 24 மணி நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த இரும்பு பாலம். இந்திய ராணுவ வீரர்களின் அசைக்க முடியாத பலம். சிக்குண்டவர்களை அழைத்து வரும் பணியில் மீட்பு படை. இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பெய்லி பாலம் வயநாட்டிலும் உதவும் சிறப்பு. கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி பகுதியில் உள்ள சூரல்மலை முண்டக்கை பகுதியில் மண் சரிவில் சிக்கி 280க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வந்துள்ளது. மீட்பு பணிகளில் ராணுவம், பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறை, காவல்துறை, மனித நேயர்கள் ஏராளமானோர் பல மணி நேரங்களாக இரவு பகலாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மேப்பாடி பகுதியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரல் மலையிலிருந்து முண்டக்கைக்கு சாலி ஆற்றின் நடுவே தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவான மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் அந்த பெய்லி பாலத்தை கட்ட தொடங்கினர். பாதிக்கப்பட்ட பகுதி, வெள்ள பாதிப்பு உள்ள பகுதி, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப விரைவாக இந்த பாலத்தை எடுத்துச் சென்று தற்காலிக பாலத்தை அமைக்க முடியும் என்ற நிலையில் வயநாட்டிலும் பேரிடர் காலத்தில் விரைந்து தற்காலிக பாலத்தை அமைத்து அதில் தற்போது வாகனங்கள் சென்று வருகின்றன. இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் பொறியாளர் சர் டொனால்ட் என்பவர் இந்த தற்காலிக பெய்லி பாலத்தை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.